அடுத்த வரியில அந்த தலைவியினுடைய தன்மையை சொல்றார். வையயிற்று ஐயர் அப்படிங்கிறது. வையயிற்று அப்படிங்கிறது கூர்மையான பற்களை உடைய அப்படிங்கிற ஒரு சொல் பொருள் படக்கூடிய வகையில் பயன்படுத்தியிருக்கிறார். நம்ம கூட ஆஹ், இந்த தற்கால இலக்கியங்கள் கூட சினிமா திரைப்பட பாடல்கள்ல கூட பச்சரிசி பல்லடை அது மாதிரி எல்லாம் வந்து வார்த்தைகள் அரிசி போன்ற பல்களை வரிசையாக அடுக்கப்பட்ட பல்களை கொண்ட பெண்ணின் கற்பனையை கேட்டிருக்கின்றோம். முல்லை முத்து போன்ற கூர்மையான பற்களின் உடைய பெண் என்று கற்பனை கேட்டிருக்கின்றோம். இது அநேகமாக நம்முடைய சங்க காலத்தில் சொல்லிய கூறிய பற்களை உடைய பெண் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வரிகள்ல பார்த்தோம்னா வையயிற்று ஐயர், வை என்பது கூர்மையான, எயிற்று பற்கள், ஐயர் ஐயர் இருந்தால் மென்மையானவர்கள். ரெண்டையும் அப்படியே எதிரெதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள ஒரு 3 வார்த்தைகளை மிகச்சிறப்பாக கொண்டு வருவாங்க. கூர்மையான பற்கள் அப்படின்னா நம்ம வந்து கற்பனையில வந்து ஒரு டிராகுலா மாதிரி ஒரு கற்பனையை கொண்டு போக தேவையில்லை. இது வந்து அழகாக வரிசையாக அடுக்கப்பட்ட எப்படி ஒரு முல்லை சரத்தில் முல்லை ஒட்டுக்களை தொழுகும் போது வரிசையாக அது இருக்கும் போது எப்படி தோன்றுமோ அது போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கின்றார். அது பாடல் வரிகள்ல கூர்மையான என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதால் நாம் அதை வேறு விதமாக கற்பனை செய்து பார்க்க தேவையில்லை. இந்த ஒரு தன்மையுள்ள ஒரு பெண் மடந்தை முன்னுற்று, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய பேரால பேசப்பட்டது. முன்முற்று அப்படிங்கிறது புலவர் என்ன சொல்றாருன்னா, பெண்ணை முன்னால் நடக்க விட்டு, அதாவது தலைவியை முன்னால் நடக்க விட்டு தலைவன் பின்னால் செல்கின்றான். இப்ப ஒரு பாலை நிலத்துல இருக்கக்கூடிய ஒற்றையடி பாதை கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒற்றையடி பாதையில ஒரு ஆணும் பெண்ணும் செல்கிறார்கள் என்றால் எப்படியெல்லாம் நம்ம செல்ல முடியும்? ஒன்று இணையாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் ஒத்தையடி பாதையில் எப்படி இணையாக செல்ல முடியும் என்பது கேள்விக்குறி. அப்போ ஒருத்தர் முன்னாடி போகணும், இன்னொருத்தர் பின்னாடி போகணும். அப்பதான் போய் ஆகும். பெண் முன்னால் செல்லும் போது சங்ககால தமிழ் பெண்கள் வீரத்தில் சளைத்தவர்கள் அல்ல, வீரத்தில் குறைந்தவர்கள் அல்ல. புலியையே முரத்தால் விரட்டிய வீர மங்கைகள் தான் சங்க காலத்து தமிழ் பெண்கள். அதனால அவங்களுக்கு முன்னால போறது பயம் எல்லாம் கிடையாது. அந்த புலவ பெரும்பான்மையான பெண்ணினுடைய வீரத்தை கண்டிப்பாக எந்த விதத்திலும் குறைத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால பெண்ணை முன்னால் அனுப்பி பின்னால் ஆண் செல்வது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவ்வாறு செல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி போறவங்களுக்கு முன்னால என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரியும். அது இருட்டா இருந்தா கூட ஓரளவு தெரியும். ஆனா பின்னால இருந்து ஏதாவது தாக்குதல் விலங்குகளோ இல்ல அல்லது கழுவர்களோ பாலைநிலத்தில் கழுவர்களும் வைப்பார்கள். பின்னால் இருந்து தாக்குதலுக்கு வந்தால் பார்க்க முடியாது. அப்போ பின்னால வர்றவங்களுக்கு தான் ஆபத்து அதிகம், முன்னால போறவங்களுக்கு ஆபத்து அதிகம் என்று சொல்ல முடியாது. நம்ம தலைவன் ஆபத்து அதிகம் உள்ள அந்த ஒரு நிலையில் பின்னால தலைவியை முன்னால சோ தலைவியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தலைவியை முன்னால் நடக்க விட்டு இவர் பின்னால் செல்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அதான் முன்முற்று அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லிடை நீங்கும் எல் இரவு நேரத்தை குறிக்கிறாங்க. நீங்கும் என்பது செல்லக்கூடிய அந்த பாதையில் செல்லக்கூடிய இளையோன் உள்ளம், இளையோன் அப்படிங்கிற தலைவனுடைய தலைவனை சொல்லி இளையோன் தலைவர் உள்ளம். எப்படி அந்த உள்ளத்தை தலைவர் உள்ளத்தை சொல்லும்போது புலவர் என்ன சொல்றாருன்னா, காலோடு பட்ட மாறி, காலோடு பட்ட மாறி மால்வரை வெளிக்கும் உருவினும் பொடிதை. அதாவது ஒரு மழைக்காலத்தில் இடியோடு பெருங்காற்றோடு சேர்த்து மழை பெய்யும் போது ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கும். யாராக இருந்தாலும் இடியை கண்டு அஞ்சாதோ கண்டிப்பாக இருப்பது அரிது. அது போன்ற இடி மழை காற்று பெய்காற்றோடு
மழை பெய்யும் போது இடியும் இடிக்கும் போது குலை நடுங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் என்று அதை கற்பனை செய்து, வர்ணனை செய்து, அந்த கொடூரமான நிலையை போன்று தலைவனுடைய மனம் இருக்கிறதோ என்று பார்ப்பவர்கள் நினைப்பதாக புலவர் என்று சொல்லிட்டார். இந்த தலைவன் இந்த இரவு நேரத்தில் இந்த காட்டுல இவ்வளவு அபாயகரமான சூழல்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கொடூரமான இடி போன்ற கொடிய மனது உள்ளவனாக இந்த தலைவியை, இந்த ஐயனை, இந்த மடத்தை, இந்த மெல்லியவளை அழைத்துச் செல்கின்றானே என்று மனம் வெதும்பி சொல்வதாக, அந்த காதலனையும் அந்த தலைவனையும் தலைவியும் பார்த்து இரக்கப்பட்டு சொல்வதாக புலவர் இந்த பாடலை எடுத்துச் செல்கின்றார்.